ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரெக்டா செப்டம்பர் 19ஆம் தேதி 2024வது வருடம் நம்ம சென்னை சிட்டில துறைப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாமே காலையில 9 மணிக்கு தான் வருவாங்க. அதுல முதலா வந்த ஆள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு முன்னாடி ஒரு கிரீன் கலர்ல வலை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வலைக்கு பக்கத்திலேயே ஒரு சூட்கேஸ பார்த்திருக்காரு. அந்த இடத்துல சூட்கேஸ் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு யாருக்குமே ஐடியா இல்ல. நேத்து அவர்தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போனாரு. ஆனா திருப்பி வரும்போது அந்த இடத்துல சூட்கேஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தோட கண்ணுமே தென்படும். அவரோட கண்ணுல தென்பட்ட போது அந்த சூட்கேஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கணுமே சொல்லி நினைச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். திடீர்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி ஒருத்தன் பொட்டி போட்டு போயிருக்கான் அப்படின்னா அந்த பொட்டிக்குள்ளார என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அவர் அந்த பொட்டிய லைட்டா நவுத்தி பார்க்கும் போதே அவருக்கு தெரிய வந்துருச்சு இந்த பொட்டியை நம்ம ஓபன் பண்ணவே கூடாதுன்னு. ஏன்னா பொட்டிக்குள்ளார இருந்து ரத்தம் ஒழுகுது. அந்த பொட்டி ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. அத பார்த்து பயந்தவரு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன நிறைய போலீஸ் ஆபீசர் துறைப்பாக்கம் ஏரியால வந்து இறங்குறாங்க. அங்க இருக்கிற மக்களே காலையில எந்திரிச்சு கதவை ஓபன் பண்ணும் போது அவங்க பாக்குறதே சில போலீஸ் ஆபீசர்ஸ் தான். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம், நம்மளோட ஏரியால என்ன நடந்துச்சுன்னு. அந்த துறைப்பக்கம் ஏரியால மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த பொட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இத்தனை பேர் இருக்கும் போது ஒரு பொட்டி ரத்த கரையோட இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத ஒரு பெரிய சந்தேகமே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஃபாரன்சிக் டீமோட அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை தான் உள்ளார பார்த்தாங்க. அந்த பொட்டிக்குள்ளார ஒரு லேடியோட டெட் பாடி, தலை செதஞ்சு கிடக்குது. யாரு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. ஃபுல்லா ரத்த வெள்ளம், கை கால் எல்லாமே இறுக்கி அந்த பொட்டிக்குள்ளார போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தன் வந்து போட்டுட்டு போயிருக்கான். போலீஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகமே, பக்கத்துலதான் இந்த கொலைகாரன் இருக்கானா இல்ல எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க வந்து போட்டுட்டு போயிருக்காங்களா? இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே போலீஸ்க்கு ஐடியாவே இல்லை. ஆனா எப்பயுமே ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளார போட்டு சாக்கடைக்குள்ளார போடுவாங்க, இல்ல காட்டுக்குள்ளார போய் போடுவாங்க, இல்ல சிட்டியோட பார்டர்ல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் போடுவாங்க. ஆனா ஒருத்தன் இந்த இடத்துல எல்லா மக்களும் இருக்கும் போது போட்டிருக்கானா, அப்பனா அவசர அவசரமா இந்த டெட் பாடி அவன் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். பக்கத்துல இருக்கிறவனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த லேடியோட டெட் பாடியை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு 30ல இருந்து 35 வயசுக்குள்ளார இருக்கும். உடனே அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இவங்களுக்கு உண்மையானுமே என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பொட்டிக்குள்ளார வந்தாங்க அப்படிங்கிற என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ்க்கு அந்த இடத்துல ஏதாச்சும் சிசிடிவி கேமரா கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. கரெக்டா அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எவன் வந்து இந்த பொட்டியை போட்டாங்கிறது தெரியும். ஆனா சிசிடிவி கேமரா இல்லாததுனால போலீஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஏரியா ஃபுல்லா ஒவ்வொருத்தவங்களோட வீடா போய் சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அதே சமயம் துறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ ஒருவர் வந்து என்னோட தங்கச்சிய ஒரு நாளா காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் தராரு. அந்த தங்கச்சியோட பேரு தீபா அப்படிங்கறத சொல்றாரு. ஊதுபத்தி தயாரிக்கிற ஃபேக்டரியில ஒர்க் பண்ற தீபா காலையில அந்த ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டு திருப்பி என் தங்கச்சி வரவே இல்லை. ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு. ஃபைன் மை போன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் மூலியமா தான் என்னோட தங்கச்சியோட போன் இந்த துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் ஏரியால இருக்கிறதா நான் கண்டுபிடிச்சேன். அத ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டு துறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட தராரு. தீபாவுக்கு 32 வயது ஆகுது. பொதுவாவே போலீஸ்க்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எந்தெந்த டெட் பாடி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், எந்த டெட் பாடி எல்லாம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாம மார்ச்சரியில இருக்கு, அவங்களை கூட்டிட்டு போய் அங்கதான் காட்டுவாங்க. அதேதான் ஏதாச்சும் ஒரு பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சாலும் யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ புதுசா அவங்களை கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரி 2 வகையிலுமே பண்ணுவாங்க. இந்த இடத்துல தீபாவோட அண்ணனை கூட்டிட்டு போய் மார்ச்சரியில அந்த டெட் பாடியை காட்டியிருக்காங்க. அந்த பெண்ணோட டெட் பாடி இன்னைக்கு தான் ஒரு சூட்கேஸ்ல கடந்துச்சு. இந்த மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஏரியால தான் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது உன்னோட தங்கச்சியா இருக்கலாம், எங்களால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, தலை ஃபுல்லா உடைஞ்சிருக்கு, நீ அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அண்ணன் அந்த டெட் பாடியை பார்த்தோன்னா அந்த இடத்துல கத்தி கதறி அழுகுறாரு. இது என்னோட தங்கச்சியான தீபா தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னோட தங்கச்சி ஊதுபத்தி ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுக்காக போனான். ஆனா இன்னைக்கு அவளை நீங்க மார்ச்சரியில காட்டுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறாரு. போலீஸ்க்கு ஒரு ஐடியாவுமே இல்ல. காலையில இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து ஒரு பொட்டியை பார்த்தான். அந்த பொட்டியை திறந்து பார்த்தா உன் தங்கச்சிக்கு வேற என்னெல்லாம் கான்டாக்ட் இருக்கு, உன் தங்கச்சியோட போன் எங்க இருக்கு, உன் தங்கச்சிக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இல்ல யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீபாவோட அண்ணனு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட என்கொயரியில அந்த தீபாவோட அண்ணன் என்ன சொல்றாரு, என்னோட தங்கச்சி எப்பவுமே ஃபேக்டரிக்கு வேலை பார்க்க போனா திருப்பி கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவா, இது வரைக்கும் டிலே ஆனதே இல்லை.
அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கணவரை விட்டு பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கா. நாங்க ரொம்ப ஏழையான குடும்பம், கிடைக்கிற காசை வச்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சார்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு நார்மலா எல்லா என்கொயரியுமே சொல்றாரு. ஆனா போலீஸ்க்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. ஒரு அண்ணனா இருந்து அவர் என்ன விஷயத்த மறைக்கிறாரு? எப்படி உங்களோட தங்கச்சி துறைப்பாக்கத்துக்கு வந்தாங்க? கொலை எல்லாத்தையுமே பார்த்தா அவசர அவசரமா பண்ண மாதிரிதான் இருக்கு. டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணதும் அவசர அவசரமா தான் இருக்கு. அப்படின்னா கொலைகாரன் இந்த துறைப்பாக்கம் ஏரியால தான் இருக்கான். எதுக்காக உங்க தங்கச்சி துறைப்பாக்கம் ஏரியா வந்தாங்க? இவங்க பிறந்தது புதுக்கோட்டை அப்படிங்கறத சொல்றோம். சோ தீபா புதுக்கோட்டையில பிறந்துட்டு சென்னையில பொழைக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க இருக்கிற இடம் மாதாவரம். மாதாவரத்துல தங்கி இருக்கிற தீபா அதே ஏரியால இருக்கிற ஃபேக்டரிக்கு போயிட்டு எதுக்கு துறைப்பாக்கத்துக்கு வரணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போலீஸ்குள்ளார கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தீபா அண்ணனோட என்கொயரி ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் ஆபீசர் அந்த தெருவுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட சிசிடிவி கேமரா காட்சிகள் வாங்குறாங்க. ஒரு 10 வீடு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு வீடாவது இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை வாங்கி செக் பண்ணும் போதுதான் அதே நாள் காலையில 2 மணிக்கு ஆள் நடமாட்டம் யாரும் இல்லாத டைம் இதே பொட்டிய ஒருத்தன் புடிச்சு இழுத்துக்கிட்டு வரான். அவனோட முகத்துல பார்த்தா பயமும் டென்ஷனும் நல்லாவே தெரியுது. அந்த பொட்டியை இழுத்துக்கிட்டு போற காட்சிகள் மட்டும் அந்த சிசிடிவி காட்சிகள்ல மாட்டிக்கிச்சு. சோ இப்ப போலீஸ்க்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. யார் இந்த பொட்டியை இழுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி பொட்டிக்குள்ளார இருந்தது தீபாங்கிறது தெரியுது. இப்போ இழுத்துட்டு வரவனுக்கும் தீபாவுக்கு என்ன சம்பந்தம்? இழுத்துட்டு வரவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் நடந்தே இழுத்துக்கிட்டு வரான் அப்படின்னா கண்டிப்பா அவன் பக்கத்து தெருவுலதான் எங்க வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த சிசிடிவி காட்சிகள் வச்சு அந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கிட்டுமே போய் இவனை உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஒரு வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரொம்ப நேரமா அந்த சிசிடிவி காட்சிகளை காட்டும் போது ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியாதான் என்னங்கிறாரு, சார் இவன் எங்க வீட்டுக்கு மேலதான் சார் இருக்கான், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனீங்கன்னா இவன் இருப்பான் சார், கொஞ்சம் நாளாதான் வீட்டுக்கு மேல தங்கிட்டு இருக்கான், என் வீட்டுக்கு மேல ஒரு ஃபேமிலி தங்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லிதான் சார் இவன் வந்து தங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னு ஒரு பெரிய ஷாக். உடனே மேல போறாங்க. அந்த படிக்கட்டு கிட்ட போகும்போது அவங்க கவனிக்கிறாங்க, அந்த படிக்கட்டு கிட்ட ரத்த கரை இருக்கு. அப்படின்னா பொட்டிய இதே படிக்கட்டு வழியா தான் அவன் இறக்கி கொண்டுட்டு வந்திருக்கான். மேல போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா 23 வயதுடைய மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தவன் கதவை திறக்கிறான். அவனை பார்க்கும் போது சிசிடிவி காட்சிகள்ல இருக்கிற அதே முகம் தான் இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா இவன் தான் பொட்டியை தள்ளிட்டு வந்திருக்காங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனும் போலீஸ பார்த்தோன்னா சடனா பயந்துட்டான். திடீர்னு வளர ஆரம்பிக்கிறான். சார் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன், என்ன சார் பிரச்சனை? எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்காத போதே அவன் பாட்டுக்கு வளரிக்கிட்டே இருக்கான். போலீஸ் ஒரு விஷயமும் பண்ணல. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் வா, அதுவே போதும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸோட ஸ்டைல்ல என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் அவன் ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மணிகண்டன் அப்படிங்கிற பையன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸ்ரீகங்கையில தான் பிறந்து வளர்ந்திருக்கான். அங்கேயே இன்ஜினியரிங் டிகிரியும் முடிச்சிருக்கான். இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்கான். சென்னையில ஆல்ரெடி அவங்க அக்கா ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி நம்மளோட அக்கா வீட்டுல போய் தங்கிக்கலாம், அக்கா வீட்டுல தங்கிக்கிட்டு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு ஹாஸ்டலோ எங்கேயோ போய்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்கா வீட்டுல தங்கியிருக்கான். அக்கா வீட்டுல தங்க ஆரம்பிச்சு 2 மாசம் பக்கம் ஆகுது. அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட தேட ஒரு கார் கம்பெனில அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலை பெருங்குடி ஏரியால தான் கிடைச்சிருக்கு. சோ தினம் தினம் அந்த அக்கா வீடு துறைப்பாக்கத்துல இருந்து பெருங்குடிக்கு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். முதல் மாசம் சம்பளம் வரும்போது நம்ம பெருங்குடிக்கே போய் அங்கேயே ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நீட்டா எல்லா பிளானுமே அவன் நினைச்ச மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் அவனுக்கு கரெக்டா நடக்கும் போது வேலை கிடைச்சிருச்சு, சம்பளம் வரப்போகுது, அக்கா வீட்டுல தங்கிட்டு இருக்கோம், அடுத்தது நம்ம பாட்டுக்கு போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்குவோம், மாசம் மாசம் கிடைக்கிற சம்பளத்தை நம்ம செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு அமைச்சு விடலாமே அப்படின்னு நினைச்ச மணிகண்டனுக்கு திடீர்னு ஒரே ஒரு நாள் புத்தி மாற ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு ஒரு நாள் அக்கா வந்து டே என்னோட ஃபேமிலியோட எல்லாமே சேர்ந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறோம், போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாட்கள் பக்கம் ஆகுண்டான்னு சொல்லிட்டு தான் அந்த செப்டம்பர் 14ஆம் தேதி பக்கம் அவங்க வீட்டை விட்டு போயிருக்காங்க. இவன் இப்ப தனியா தான் வீட்டுல இருக்கான். தனியா இருக்கும் போது இவனோட புத்திக்கு என்ன தோணி இருக்கு, நம்ம ஏன் வீட்டுல தனியாவே இருக்கோம், யாராச்சும் ஒரு பொண்ணு வந்தா நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல, அவ கூட ஒரு பாலியல் உறவு வைக்கலாம்ல, நமக்கு காதலின்னு சொல்லிட்டு யாரும் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு யாரும் இல்ல, லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு யாரும் இல்ல, அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன, ஒரு ப்ராஸ்டியூட்ட கால் பண்ணியிருக்கான். அந்த ப்ராஸ்டியூட்ட கால் பண்றதுக்கு நிறைய புரோக்கர் கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு புரோக்கர் கான்டாக்ட் இவன் கிட்ட வந்திருக்கு. எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஐடியா இது வரைக்கும் போலீஸ் சொல்லவே இல்லை. அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி
எனக்கு ஒரு பொண்ணு தேவை, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தேவை, கிடைக்குமா அப்படிங்கறத கேட்டிருக்கான். மணிகண்டன் கால் பண்ணும்போது அந்த புரோக்கர் என்ன சொல்லியிருக்கானா, ஒரு பொண்ணு உன்னோட வீட்டுக்கு அமுச்சு விடுறேன், நைட்டு 9:30 மணிக்கு வருவா, நீ ரெடியா இரு. 9:30 மணிக்கு வந்து உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அப்படின்னா காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் நீ வெளியே விட்டுறணும், ரொம்ப நேரம்லாம் நீ வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்றான். 2000 நீ இப்ப எனக்கு கூகுள் பேல அமுச்சு விடு அப்படிங்கறதையும் சொல்றான். மணிகண்டனுக்கு ஓகே 2000, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருவா, காலையில வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆசையோட 2000 அமுச்சு விட்டுட்டான். ஆனா மேட்ரு என்னன்னா, அந்த 2000 அப்படிங்கிறது முன் பணம் மட்டும்தான், அது புரோக்கருக்கே போயிடும். அந்த பொண்ணுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கற மாதிரி வரும். சோ மணிகண்டன் புரோக்கர்கிட்ட எல்லா விஷயங்களும் பேசி காசு அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் 9:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான். 9:30 மணிக்கு எந்த பொண்ணும் வரல. 10:30 மணி ஆகுது, 11:30 மணி ஆகுது. 11:30 மணிக்கு தான் அவனோட கதவை ஏதோ ஒரு பொண்ணு தட்டுது. அந்த கதவை ஓபன் பண்ணும் போது அந்த கதவை தட்டினது தீபா. நம்ம இப்போ ஒரு டெட் பாடியா ஒரு பொட்டிக்குள்ளார இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 32 வயதுடைய தீபா தான் அந்த இடத்துல ஒரு ப்ராஸ்டியூட்டா, ஒரு செக்ஸ் ஒர்க்கரா மணிகண்டனுக்கு வந்திருக்காங்க. தீபா வீட்டுக்குள்ளார வந்தோன்னே இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. தீபா வந்து நான் பல்லாவரத்துல இருந்து வந்திருக்கேன், என்னோட சொந்த ஒரு புதுக்கோட்டை இப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா அந்த இடத்துல பாலியல் உறவு வைக்கிறாங்க. பாலியல் உறவு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில 5 மணி பக்கம் ஆகுது. 5 மணி ஆகும்போது திடீர்னு மணிகண்டன் எந்திரிச்சு, சரி நமக்குள்ளார எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பு, ஆள் நடமாட்டம் இல்லாததுக்கு முன்னாடியே நீ கிளம்புனா அப்படின்னாதான் நான் எதுவும் மாட்டாம இருப்பேன், என்னோட அக்கா வீடு தான் இது, யாராச்சும் வரதுக்குள்ளார நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு தீபாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுடுறோம். ஆனா அந்த இடத்துலதான் தீபா ஒரு பெரிய ட்விஸ்டே தராங்க. என்னோட பேமெண்ட் எங்க அப்படிங்கறத மணிகண்டன் கேக்குறாங்க. மணிகண்டன் என்ன சொல்றான், உன்னோட பேமெண்ட் ஆன 2000 நான் ஆல்ரெடி உன் புரோக்கருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன், நீ என்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்கிற அப்படிங்கிறான். அப்பதான் தீபா ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. நீ 2000 புரோக்கருக்கு அனுப்பிச்சு விட்டது அது புரோக்கர் கமிஷனுக்கே போயிரும், எனக்கு எங்க காசு? பொதுவாவே ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் தான் கேட்பாங்க. ஆனா நீ நைட்டு ஃபுல்லா கேட்டிருக்க. அப்படிங்கும் போது தீபா அந்த இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டா டிமாண்ட் பண்ணிருக்காங்க. தீபாவோட அமௌண்ட் கேட்கும் போது மணிகண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ பாட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் கேட்கிற, நானே இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு மாசமே நான் வேலை பார்த்தா கூட எனக்கு 10,000 தான் கிடைக்கும், அந்த 10,000 புரோக்கர் கமிஷன் சொல்லிட்டு நான் 2000 பக்கம் கொடுத்துட்டேன், நீ இப்ப என்னன்னா என்னோட சம்பளத்துக்கு மேல நீ காசு கேட்கறியன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கை விரிச்சிட்டான். நீ ஒழுங்கா வீட்டு விட்டு வெளியே போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது தீபாவுக்கு அப்படி ஒரு கோவம். என்னோட ஃபேமிலி, என்னோட வீட்டுல எல்லாத்தையுமே விட்டுட்டு உன் கூட நைட்டு ஃபுல்லா நான் தங்கி இருக்கேன், என்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லிதான் நான் இந்த தொழிலையே பண்றேன், நீ என்னை ரொம்ப கேவலமாலாம் ஒண்ணு ட்ரீட் பண்ண வேண்டாம், நான் செஞ்ச வேலைக்கு நான் உனக்கு கொடுத்த சுகத்துக்கு தான் நான் உனக்கிட்ட காசு கேட்கிறேன், எனக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேலை இருக்கு, அதையும் தாண்டி நான் எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் உன் கூட வந்து நான் படுத்தேன், அதுக்கான கூலியை கேட்கறதுக்கு நீ என்னடா என்ன இவ்வளவு கேவலமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எனக்கு இப்ப காசு தரல அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போய் எல்லாத்துக்கிட்டுமே நடந்த விஷயத்த சொல்லுவேன், காசு வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் சொல்லும் போது மணிகண்டனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அக்கா வரக்கூடிய நாள் வந்துருச்சு, காலையில ஒரு 8 மணி பக்கம் அக்காவோட ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப என்னன்னா 5 மணி 6 மணி பக்கம் இவ என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம எல்லாத்துட்டுமே சொல்லிடுவேன்னு சொல்றா. எல்லாத்துட்டுமே சொன்னா என்னோட அக்காவுக்கு தெரியும், என்னோட அக்காவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னோட வீட்டுக்கு தெரியும், யார் என்னை மதிப்பாங்க, எல்லாமே என்னை கேவலமா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு மணிகண்டன் நிறைய சைக்கோத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சான். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சவன் கையில கிடைச்ச ஒரு சுத்தி எடுத்து ஓங்கி தீபாவோட மண்டையில பல டைம் அடிச்சிருக்கான். ஒரு டைம் அடிக்கும் போதே தீபாவோட ஸ்கல் உடைஞ்சு அவங்க மைண்ட் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முகத்தை முதற்கொண்டு அவன் சதைச்சிருக்கான். தீபா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மணிகண்டனுக்கு டோட்டலா புரியவே இல்லை. அப்பதான் மணிகண்டனோட அக்கா கால் பண்றாங்க. அக்கா கால் பண்ணி நான் இன்னைக்கு வரலடா, நான் நாளைக்கு தான் வரப்போறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. சோ இப்ப மணிகண்டனுக்கு ஒரு நாள் சாலிடா இருக்கு. அக்கா வர்றதுக்குள்ளார எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே வரணும். ஒரு நாள் முழுக்க அந்த டெட் பாடியை வீட்லயே வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆன்லைன்ல ஒரு சூட்கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான், சேம் டே டெலிவரி அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கான். அவன் கையில இருக்கிற காசெல்லாம் வச்சு 3000 பக்கம் கொடுத்து ஒரு சூட்கேஸ வாங்கியிருக்கான். அந்த சூட்கேஸ வீட்டுக்குள்ளார கொண்டுட்டு வந்து தீபாவோட டெட் பாடியை டோட்டலா கையை கால் எல்லாத்தையுமே இருக்க கட்டி அந்த சூட்கேஸ்குள்ளார போட்டு நீட்டா பேக்கப் பண்ணிட்டு ரொம்ப நேரமா வெளியே ஆள் நடமாட்டம் எப்ப இருக்காதுன்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு இருந்திருக்கான். மிட் நைட் 12 மணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் எல்லாமே தூங்கிட்டாங்களா, ஆள் நடமாட்டம் இல்ல அப்படின்னு பார்த்தவன் மிட் நைட் 2 மணி பக்கம் சரி இப்ப ஆள் நடமாட்டமே இல்லைன்னு தெரிஞ்சு அந்த பொட்டியை தரன்னு படிக்கட்டை இழுத்துட்டு வந்திருக்கான். படிக்கட்டை இழுத்துட்டு வரும்போது அந்த பொட்டிக்குள்ளார இருந்து வெளியே வந்த ரத்தம் தான் படிக்கட்டுல இருந்ததை போலீஸ் ஆல்ரெடி பாத்துட்டாங்க. அந்த பொட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து இவன் இருக்கிற தெருவுக்கு
பக்கத்து தெருவுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு, அந்த இடத்துல போய் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். ஏன்னா காலையில இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காவோ அக்காவோட ஃபேமிலி வந்துருவாங்க, அதுக்குள்ளார இந்த டெட் பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், இந்த பிரச்சனை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளவு அவசரம், அவ்வளவு பயம். அந்த பொட்டி அங்க போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். ஆனா போகும்போது சிசிடிவி கேமரா இருக்கும், அதுல நம்மளோட முகத்தை பார்ப்பாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமே அவன் யோசிக்கவே இல்லை. நம்ம பாட்டுக்கு பொட்டியை போட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஏமாந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ அவன் ரொம்பவே தப்பு கணக்கு போட்டான். இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் இப்ப கேட்கும் போது தீபா எதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க, எதுக்காக மணிகண்டன் வீட்டுக்கு போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, தீபாவோட அண்ணன் எதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு கிளியரா தெரியுது. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரஸ் அண்ட் மீடியா மூலியமா கொடுத்த தகவல் மட்டும்தான். தீபா அந்த இடத்துல எவ்வளவு காசு டிமாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஐடியா யாருக்குமே தெரியாது. தீபாவோட புரோக்கர் யாரு அப்படிங்கறதும் இன்னும் யாருக்கும் தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இப்ப மணிகண்டனோட வாழ்க்கை என்ன, மணிகண்டனுக்கு வெறும் 23 வயது, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவனுக்கு தோணி இருக்க ஒரு காமத்தினாலதான் இப்ப அவன் ஜெயில உட்கார போறான். அந்த காமம் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தோணாம இருந்திருந்தா, அவன் கொஞ்சம் வாழ்க்கையில வெயிட் பண்ணியிருந்தா, அவனோட வாழ்க்கை துணைக்காக அவன் வெயிட் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் முன்னேறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எதையுமே இல்லாம காமம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார போய் கடைசியா அந்த காமத்துக்கான காசு கூட அவனால தர முடியாம ஒரு சைக்கோத்தனமா ஒரு சுத்தி எடுத்து அந்த பெண்மணியை அடிச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ளார இருக்க கொடூரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைட்டு ஃபுல்லா ஒருத்தி நம்ம கூட படுத்திருக்கா, அவளுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் அவளோட குடும்பத்தை விட்டுட்டு நம்ம கிட்ட தொழில் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வந்து படுத்திருக்கா, நமக்கு நைட்டு ஃபுல்லா சுகத்தை தந்திருக்கா. இருந்தாலும் அந்த சுத்தி எடுத்து அவளை அடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தனம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? இந்த வீடியோ கேட்கிற நிறைய பேத்துக்கு இது தப்பா கூட தெரியும். எதுக்காக நீங்க ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு செக்ஸ் ஒர்க்கரை நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அந்த இடத்துல தீபா செஞ்சது தப்பு தானே? தீபா எதுக்காக அவங்ககிட்ட அவ்வளவு காசு டிமாண்ட் பண்ணா? தீபா எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தா? இந்த மாதிரி நிறைய பேரு நிறைய கேள்விகள் கேட்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா இந்த இடத்துல யோசிங்க. இந்த இடத்துல தீபா அப்படிங்கிறவங்க மணிகண்டன் மேல ஆசைப்பட்டோ வேற எந்த விஷயத்துக்காகவோ வரல. அவங்க செஞ்சது ஒரு தொழில். என்ன தொழில் செஞ்சாலும் அவங்க தொழிலை மதிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கலாம். இந்த இடத்துல மணிகண்டன் தீபாவோட தொழிலை மதிச்சிருந்தான் அப்படின்னா கேவலமா பேசியிருக்க மாட்டான், கரெக்டான அமௌண்ட் அவங்க கேட்கும் போது கொடுத்திருப்பான். கையில காசே இல்லாம இவங்க எப்படி கூப்பிட்டாலும் வந்துருவாங்க, ரொம்ப சீப்பா வந்துருவாங்க, நைட்டு ஃபுல்லா நம்ம கூட இருப்பாங்க, இப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டதுனாலதான் அந்த இடத்துல இவங்களுக்குள்ளார பிரச்சனையே வந்திருக்கு. அந்த பிரச்சனை வரும்போது கூட இவன் ஒரே ஒரு டைம் என் கையில காசு இல்ல, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப மன்னிச்சிருங்க, எப்படியாச்சும் நான் காசு சேர்த்து உங்ககிட்ட தந்துடுறேன்னு சொல்லியிருந்தா கூட அந்த இடத்துல பிரச்சனை பெருசா இருக்கும் அப்படின்னு தோணல. இருந்தாலும் இந்த இடத்துல தீபாவை கேவலமா பேசும்போதுதான் அவங்களுக்குள்ளார பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. தயவு செய்து ஒருத்தவங்க செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ப்ராஸ்டியூட்டா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை கேவலமா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே இல்ல. ஒரு இடத்துல ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கறத இல்லீகலா வச்சிருந்தாலும் இன்னொரு இடத்துல நம்மளோட நாட்டிலேயே ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கறது லீகலைஸும் பண்ணிருக்காங்க. வெளிநாட்டுல எவ்வளவோ இடங்கள்ல ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாவே நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வெளிநாடுகள்ல ப்ராஸ்டியூஷன் சொல்லிட்டு அதிகமா நடக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல ரேப் கேஸ் நம்ம ஊர்ல நடக்கிற ரேப் கேஸை விட ரொம்ப 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 கம்மி. அந்த இடத்துல பெண்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்துறது நம்ம ஊர்ல நடக்கிறத விட ரொம்ப 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 கம்மி. நிறைய இடங்கள்ல நிறைய மிருகத்தனம், ஒரு ஆணுகிட்ட இருக்க அந்த மிருகத்தனம் வெளியில எந்த பெண்கள்கிட்டயும் அவன் காட்டாததுக்கு ஒரே காரணம் அவன் டெய்லியும் போய் ஒரு ப்ராஸ்டியூஷனை மீட் பண்ணுவான், ஒரு ப்ராஸ்டியூட்டை மீட் பண்ணி அவனோட ஆசைகள் எல்லாத்தையுமே அவன் தீர்த்துக்குவான். அதனால கூட நிறைய பெண்கள் இந்த இடத்துல பாதுகாப்பா போயிட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த இடத்துல தீபா அவங்களோட ஃபேமிலியை காப்பாத்தணும்னு, அவங்களுக்கு 32 வயது, அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருந்திருக்கலாம், அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு நைட் ஒர்க் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மணிகண்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அடுத்த நாள் நம்ம பணமாக போறோம், நம்மளோட குழந்தையோ நம்மளோட குடும்பத்தையோ பார்க்க முடியாது அப்படிங்கறது பாவம் தீபாவுக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இடத்துல யாரு அதிகமா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? இவங்களுக்குள்ள என்ன சண்டை நடந்திருக்கும்? எதனால மணிகண்டன் இவளை கொலை பண்ணிருப்பான்? இந்த இடத்துல உண்மையாலுமே காசுதான் பிரச்சனையா? இந்த இடத்துல தீபா அதிகமா காசு டிமாண்ட் பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு தோன்ற விஷயத்த கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பண்ணும்போதுதான் மத்தவங்க படிப்பாங்க. மத்தவங்க படிக்கும் போதுதான் இந்த இடத்துல ஒரு 23 வயது இன்ஜினியரிங் கிராஜுவேட் எப்படி ஒரு சைக்கோத்தனமா ஒரு கொலையை பண்ணியிருக்கான், ஒரு இடத்துல ஒரு ப்ராஸ்டியூட் எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்குள்ளார நடந்தது என்ன, அது எல்லாமே கிளியரா உங்களுக்கு தெரிய வரும். அதனால கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை பை.